உங்களோட அனுபவத்தை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கும் எங்ககிட்ட வந்து சிகிச்சை எடுத்ததுக்கும் வந்து ரொம்ப நன்றி. உங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் சந்தியா, பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் பிரேசஸ் சென்டர்ல பல் மருத்துவராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட நம்மளோட ரொம்பவே ஸ்பெஷலான திருமதி மாலதி அம்மா நம்ம கூட இருக்காங்க. அம்மாவுக்கு 70 வயதாகுது. 72. அம்மாவுக்கு 72 வயதாகுது. இவங்க சென்னை ஆவடியில இருந்து நம்ம மருத்துவமனைக்கு பற்கல்ல பிரச்சனை அப்படின்னு வந்திருந்தாங்க. நம்ம அவங்களுக்கு செக் பண்ணி பார்த்தப்போ மேல் தாடையில அவங்களுக்கு நிறைய பற்கள் இல்லாம இருந்தது. கீழ் தாடையில பற்களும் அவங்க மேல் தாடையில பற்கள் கட்டாம விட்டதால ரொம்பவே மேலே ஏறி போய் ஈரல குத்திட்டு இருந்தது. நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்த பொழுதும் அவங்களுக்கு எலும்புகள் ரொம்ப பலவீனமா இருந்தது. நம்ம அவங்களுக்கு மேல் கீழ் தாடையில அனைத்து பற்களையுமே எடுத்துட்டு இம்ப்ளான்ட் பொருத்தி பிக்சடா பற்கள் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த சிகிச்சையை நம்ம அம்மாவுக்கு போன வருடம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா முதல்ல அவங்களுக்கு தற்காலிக பற்கள் கொடுத்துருந்தோம். இப்போ அந்த தற்காலிக பற்களை எடுத்துட்டு அம்மாவுக்கு நம்ம நீண்ட கால பிக்சட் பற்கள் கொடுத்துருக்கோம். இந்த 1 வருட இம்ப்ளான்ட் சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா. போன வருஷம் நான் செப்டம்பர் மாதம் வரும்போது எனக்கு பல்லெல்லாம் பூச்சி வந்து இரவெல்லாம் வாயெல்லாம் கசந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லா பல்லுமே ஃபுல்லி டேமேஜ். அப்போ என் பையன் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தான். வந்த உடனே பார்த்தா எல்லா பல்லையும் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏதோ இன்னொரு நாள் எடுப்பாங்க போல இருக்குன்னு நினச்சா உடனே ரூமுக்கு போய் எல்லா டாக்டர்ஸும் என்னை சுற்றி நின்றுக்கிட்டு எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. படுக்க வச்சு எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. அப்படியே படுத்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் ஒரு 2 hours இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள அந்த ரூம் விட்டு என்னை வெளியில கூட்டிட்டு வந்துட்டாங்க. எல்லாமே பண்ணிட்டாங்க, இம்ப்ளான்ட்டும் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இப்படி செஞ்சாங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட வலியே இல்லை. அப்புறம் டெம்பரரியா பல்லெல்லாம் வச்சாங்க. அப்பயே வலியே இல்லை. இங்க இருக்கிற டாக்டருங்க மற்றவங்க எல்லாருமே அவ்வளோ ஒரு அன்பா இருந்தாங்க. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. காசு பெருசே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டு எந்த ஹாஸ்பிட்டல்லையும் கிடைக்காது. அப்புறம் நான் 1 வருஷம் கழிச்சு இப்போ வந்தேன். அந்த பல்லெல்லாம் எடுத்துட்டு இப்போ நிரந்தர பல் கட்டி வச்சிருக்காங்க. அதுவும் கொஞ்ச நேரத்துலலாம் கட்டி வச்சுட்டாங்க. எப்படி கொஞ்சம் கூட வலியே இல்லை, கொஞ்சம் கூட பயமே இல்லை. அவ்வளோ ஒரு அன்பு. அதுதான் எனக்கு வந்து பெருசா தெரியுது. காசெல்லாம் பெருசு கிடையாது, வலிக்கவே இல்லை. எப்படி வலிக்கும் பல்லுன்னா எப்படின்னு நினைப்போம். ஆனா கொஞ்சம் கூட பயமே இல்லை. அவங்க ஜாலியா வந்து பண்ணிட்டு நான் போயிட்டு இருக்கிறேன். எந்த தொந்தரவும் இல்லை. இப்ப என் மூஞ்ச பாக்குறவங்க எல்லாம் ஆஹா 65 வயசு மாதிரி இருக்கு, 60 வயசு ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கிளவி 72 வயசுல நான் அழகா இருக்கேனா? ஐயோ இல்ல, அவ்வளவு அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் கடவுளோட இது. இங்க இருக்கிற பெஸ்ட் லேசர் டாக்டர்ஸ் அவ்வளோ அழகா எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவர்களை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். அதே மாதிரி அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாரோடையும் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 30-40 வயசுலேயே எல்லா பல்லுமே எடுத்துட்டு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனாலும் அவங்க சிகிச்சையை பண்ணிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. இம்ப்ளான்னா எப்படி இருக்கும், பல் எடுத்தா எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் கரெக்டா ஆறுமா, எல்லாமே பயப்படுறாங்க. நீங்க 72 வயசுல அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பயப்படவே வேண்டாம். பெஸ்ட் லேசரை விட ஒரு ட்ரீட்மெண்ட் வேற எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. அருமை. எல்லாருமே வந்து தைரியமா செஞ்சுட்டு போலாம். இந்த மாதிரி கிடைக்காது. என்னகிட்ட வந்து கேளுங்க,
கதை விடுற விழாவாரியா பிஸ்னஸை பத்தி பயமே கிடையாது. ஓகே மேம். சிகிச்சைக்கு நீங்களும் வந்து இந்த வயசுல நீங்க ரொம்ப நல்லாவே வந்து எங்க கூட வந்து கோஆபரேட் பண்ணீங்க. அத்தனை அப்பாயின்மெண்ட்க்கும் வந்தீங்க. முக்கியமா வந்து உங்களுக்கு உங்க பையன் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க கார் வாங்க வச்சிருந்த ஒரு அந்த ஒரு பணத்துல உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதா சொன்னாங்க. அவங்களுக்கும் இந்த சமயத்துல திரு கிறிஸ்டோபர் சார் அவங்களுக்கும் வந்து எங்களோட நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவங்களோட அம்மாவுக்காக வந்து அவங்க தியாகம் பண்ணிருக்கான். தன்னுடைய கார் இல்லாம பஸ்ல வந்துட்டான். பெரிய விஷயம் கண்டிப்பா. அவன் தான் நீங்க கூட்டிகிட்டே வந்தது. என்னடா எனக்கு தேவை இல்லடா, நான் இப்படியே இருந்துடுறேன்டா. எங்க கேட்டான், நீ அழகா இருக்கணுமா, இப்பதான் நல்லா இருக்கன்னு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன ஆச்சரியமா இருக்குது இல்ல? கண்டிப்பா நல்லா இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அப்படி சொல்லணும்ப்பா. மறக்க முடியாத என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளவு பல்ல எடுத்து இவ்வளவு பல்லு கட்டணும்ன்றது என்ன லேசுப்பட்ட கதையா? ஆனா அவ்வளவு ஈஸியா முடிஞ்சிடுச்சு. நன்றிமா, ரொம்ப நன்றி. நன்றி.